நம்ம 1 கோடி சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம 1 கோடி சேலஞ்சில் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா 117 டேட்டு 20 ஜூலை 2026. இது என்னோடய டேரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இந்த மாதிரி நான் டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்புறம் யூஎஸ் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் அங்கே சேர்ந்து என் கூட இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம டே 1 இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா வீடியோ நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அதை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம டேரக்ட் மியூச்சுவல் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவில் இன்றைக்கி டே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்ப்போம். இப்போ நம்ம டேரெக்ட்டு ஸ்டாக்கில் நம்ம இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணது 1,47,973. கரண்ட் வேல்யூ 2,24,600 கிட்டே இருக்குது. ஓவரால் ப்ராஃபிட் மட்டுமே ஒரு 76,600. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு 130 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. இது டேரெக்ட் ஸ்டாக்கில் டே 117. இன்றைக்கி டேரெக்ட் ஸ்டாக்கில் 130 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ் பார்ப்போம். போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இடத்துல ஏஜிஐ அரௌண்டு ஒரு 16,700 பட்ட ப்ராஃபிட்டில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு 76 ரூபா கிட்ட இறங்கியிருக்கு. அடுத்த ஸ்டாக் லாரஸ் லேப் ஓவராலாக ஒரு 13,283 ரூபா ஓவராலாக ப்ளஸில் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா டே ஒரு 290 ரூபா கிட்ட ஏறி இருக்குது. அடுத்து பெல் ஓவராலாக 11,106 ரூபா கிட்ட ப்ளஸில் இருக்குது நம்ம போர்ட்ஃபோலியோவில். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது ஒரு 70 ரூபா கிட்ட இறங்கியிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா என்பிசிசி ஓவரால் 5,372 ரூபா கிட்ட ப்ளஸில் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 26 ரூபா கிட்ட இறங்கியிருக்கு. அப்புறம் NHPC ஓவராலாக 5,183.50 ரூபா கிட்ட ஓவரால் போர்ட்ஃபோலியோ ப்ளஸில் இருக்குது. இன்றைக்கி அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 116 ரூபா கிட்ட ஏறி இருக்குது. இதுதான் நம்ம போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம போர்ட்ஃபோலியோவில் மைனஸில் இருக்க ஸ்டாக்ஸ் என்னென்னு பார்ப்போம். நம்ம போர்ட்ஃபோலியோவில் மைனஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல ஐடிசி ஒரு 2,630 ரூபா கிட்ட ஓவரால் மைனஸில் இருக்குது. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு 84.80 கிட்ட ஏறி இருக்குது. அடுத்த ஸ்டாக் ரிலாக்ஸோ ஓவரால் 1,300 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு 23.90 கிட்ட விழுந்திருக்கு. அடுத்து ஏஷியன் பெயிண்ட் ஓவராலாக 964 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா அதுவும் 22 ரூபா கிட்ட ஏறி இருக்குது. அப்புறம் வேதாந்தா ஓவராலாக 930 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. அதுவும் இன்றைக்கி 25 ரூபா கிட்ட ஏறி இருக்குது. இதுதான் நம்ம போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் இருக்க ஸ்டாக்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம போர்ட்ஃபோலியோன்றது ப்ளஸ் ஆர் மைனஸ் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங் ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். பிகினராக இருக்கீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். எது வேணாலும் கற்றுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அடுத்தவங்க சொல்கிறாங்க நான் சொல்கிறேன்றதுக்காக பண்ணாமல் எதுக்காக நம்ம இப்போ இன்வெஸ்ட் பண்ணணுன்றத அந்த ஸ்டாக் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நான் எப்படி ஸ்டாக் சூஸ் பண்ணுற வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸ் அது வேணுன்னா நம்மளோட சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அதை மறக்காமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டேரெக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம 1 கோடி சேலஞ்சு பிடிச்சா ஷேர் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளோட டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. இதில் காட்டுற ஆப்ஸ் எதுவுமே ப்ரொமோஷன் இல்லை. உங்களுக்கு வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை யூஸ் பண்ணிக்கோங்க. இது இப்போ நம்ம டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்டில் இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணது 2,03,234 ரூபா கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். எஸ்ஐபி மூலமாக தான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போவும் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அதோட ஓவரால் வேல்யூ 2,43,372 ரூபா. ஓவரால் ரிட்டர்ன் மட்டுமே 40,637. லாஸ்ட் வீக் டே சேஞ்சஸ் படி பார்த்திங்கன்னா 772.58 ரூபா கிட்ட ஏறி இருக்குது. இதுவும் நான் 2021 இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதையும் நீங்கள் பார்க்க முடியும். 1000 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணது. இன்றைக்கி யாரும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் சேர்த்து 2,43,000 ஒரு 40,000 கிட்ட ப்ராஃபிட்டில் இருக்குது. இதில் நீங்கள் அசெட் வைஸ் ஸ்ப்ளிட்டும் பார்க்கலாம். நான் என்னோடய ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். மார்க்கெட் கேப் வைஸும் பார்த்துக்கலாம். என்னோடய ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு லார்ஜ் கேப்பில், ஸ்மால் கேப், மிட் கேப்பில் அலோகேஷன் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் மோஸ்ட்லி பார்த்து லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸ்மால் கேப், மிட் கேப் கொஞ்சம் அலோகேஷன் கம்மி பண்ணிக்கோங்க. உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதை நான் இன்வெஸ்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட், இன்வெஸ்ட் பண்ணுற செக்டார்ஸ், அப்புறம் அவங்க மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனிஸ் எல்லாமே நீங்கள் இங்கே பார்க்க முடியும். இது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ் தான். தயவு செஞ்சு இதை பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. எதனாலும் இது நீங்கள் இதுக்கு உங்கள் நாலேஜை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபண்டு டே சேஞ்சஸ் பார்ப்போம். நம்ம ஃபண்டில் பார்த்திங்கன்னா இருக்க யூடிஐ நிஃப்டி 50ல் 1,383.78 ஏறி இருக்குது. ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ஒரு 646.38 இறங்கியிருக்கு. மோதில் ஓஸ்வால் ஒரு 20.74 ஏறி இருக்குது.
குவான்ட் மல்டி அசெட் மட்டுமே ஒரு 7.42 பைசா ஏறி இருக்குது. ஓவராலாக லாஸ்ட் வீக் 772.58 பைசா கிட்ட ஏறி இருக்குது. இதுதான் என்னோடய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. நெக்ஸ்ட்டு நான் டேரெக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். நான் ட்ரேடிங் விஷயம் பர்சனல் விஷயம் எதுவுமே கேட்காதீங்க. இப்போ நம்ம டேரெக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதுதான் நம்மளோட டேரெக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இது நான் 2022 இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம ஓவரால் இதில் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா $505.87, கரண்ட் வேல்யூ $703.71 கிட்டே இருக்குது. ஓவரால் ப்ராஃபிட் மட்டுமே $197.84. இப்போ நம்ம லாஸ்ட் வீக் சேஞ்சஸ் படி பார்த்திங்கன்னா ஒரு $0.87 கிட்ட இறங்கியிருக்கு. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஸ்டாக்ஸ் ஃபண்ட்ஸை நீங்கள் பார்க்க முடியும். இது எதுவுமே பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை, ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸாக தான் ஷோ பண்ணுறேன். தயவு செஞ்சு இதை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இது எதுனா இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கிடையாது. இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோ இந்தியன் வேல்யூவில் பார்ப்போம். இந்தியன் வேல்யூவில் நம்ம இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணது $45,022. ஓவரால் ப்ராஃபிட் எல்லாமே சேர்த்து $67,753. ப்ராஃபிட் மட்டுமே $22,730 கிட்ட இருக்குது. யூஎஸ் மார்க்கெட்டுன்றது எந்த அளவுக்கு ஏறுமோ அந்த அளவுக்கு இறங்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரிஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இந்தியன் மார்க்கெட்டோட யூஎஸ் மார்க்கெட் இன்னும் ரிஸ்க் அதிகம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய்.